ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் அருணிமா செல்வராஜ். ரீசெண்டாக நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நான் சாப்பிடவே மாட்டேங்கிறேன், ஆனால் எனக்கு வெயிட் போட்டுகிட்டே இருக்குது, வெயிட் குறையவே மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்களுக்கு வெயிட் போடவே மாட்டேங்குது அப்படின்னு. அவங்களுக்கு லக்கே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அவங்க வெயிட் லாஸில். நான் பர்சனலாக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நம்ம பாடிக்கோ நம்ம மைண்டுக்கோ என்ன நடந்தாலும் 80% நம்ம தான் காரணமாக இருக்க போகிறோம். அன்லெஸ் அதர்வைஸ் அது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் ரீசனாக இருக்கலாம், இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ரீசனாக இருக்கலாம், இல்லை அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வர நோயாக இருக்கலாம். அது தவிர ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, வெயிட் லாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம மைண்டுக்கு வர வேண்டியது வந்து நம்ம BMR, அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம எந்த வேலையுமே பார்க்காம நம்ம ஜஸ்ட் உயிர் மட்டும் வாழணும்னா நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை, அதுதான் BMR. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதில் இன்ஜின் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஓரமாக பார்க் பண்ணி வச்சுட்டு அதை ஓட்டவே இல்லை அப்படின்னா அந்த காருக்கு ஒரு எனர்ஜி செலவாகும்ல, அதுதான் BMR. அதே மாதிரி நம்ம பாடியில் நம்ம முழிச்சிருக்கிற டைமில் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்ததுக்கப்புறம் ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுது, அதுதான் நம்மளோட BMR. ஓகே, இந்த BMR எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். கூகுளில் போயிட்டு BMR அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். உங்களோட ஏஜ், உங்களோட பாலினம், உங்களோட ஹைட்டு, உங்கள் வெயிட்டு, இது எல்லாத்தையும் கொடுத்தாலே போதும், அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட பாலினம், இது தவிர வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் உங்கள் BMR-ஐ வந்து மாற்றும் ஆர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து மசில் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து பாடி பில்டராக இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து நார்மல் பீப்புளாக இருக்காங்கன்னா, இந்த பாடி பில்டருக்கு வந்து மசில் மாஸ் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அவருக்கு அதே ஹைட்டில், அதே ஏஜில், அதே வெயிட்டில் இருக்கிற ஒரு பர்சனை விட இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் BMR. ஆர் சம்டைம்ஸ் ஜெனட்டிக்கலாகவே சில பேருக்கு BMR வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். இல்லைனா நம்ம என்வாயன்மெண்ட், அதாவது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறோம் ஆர் ரொம்ப சூடான ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம BMR வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம BMR அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் ஹார்மோன். அதில் மெயினாக முக்கியமான ஹார்மோன் வந்து தைராய்டு ஹார்மோன். ஸோ நம்ம வீட்டிலேயே நம்ம பார்க்கலாம், யாராச்சும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது, இல்லை நல்லா தான் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்களுக்கு வெயிட் ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது வந்து அவங்களோட தைராய்டு ப்ரொஃபைல். நம்ம ரத்தத்தில் தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ டைரெக்டாக நம்ம வெயிட்டில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது தைராய்டு ப்ரொஃபைல். அதுக்கு நம்ம தைராய்டு டேப்லெட்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதை சரி பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுட்டு நம்ம ஹைட், வெயிட், ஏஜ், செக்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கணக்கில் வச்சுட்டு நம்ம ப்ராப்பராக நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணோன்னா நம்ம வெயிட்டை நம்ம கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வெயிட் லாஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லக், இட்ஸ் ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ.